நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை, ரிப்பேர் ஆகிட்டு, அதை வந்து நீங்கள் இப்போ வந்து கடைக்கு கொண்டு போய் ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்க ஃபைல்ஸ், டேட்டாஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி சேஃபாக வச்சுக்கலாம், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபோனில் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இதை வந்து சேஃபாக வச்சுக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து ஓரளவு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சர்ச் பாக்ஸில் ரிப்பேர் மோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்டர் ரிப்பேர் மோடு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் வந்து மொபைலை ரிப்பேருக்கு கொண்டு கொடுத்தாலும் உங்கள் ஃபோனில் இருக்க ஃபைல்ஸ் எதுவுமே வந்து லீக் பண்ண முடியாது, அதை வந்து ஹேக் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஒரு சில மொபைல்ல தான் கொடுத்துருக்காங்க. கூகுள் பிக்சல், சாம்சங் எஸ் சீரிஸ், இசட் சீரிஸ் இது சம்பந்தமான பட்ட போன்ல தான் ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்தெந்த மொபைல் எல்லாம் இந்த ரிப்பேர் மோடு இருக்கு அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டான மொபைல் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மொபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்றேன். இப்போ உங்க மொபைலில் ரிப்பேர் மோடும் இல்லை, புதுசாக மொபைல் வாங்குறதுக்கு காசும் இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிற மொபைல்லேயே ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணால் நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம சேஃபாக வச்சுக்க முடியும். அது என்னன்னு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைல் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, ஓரளவு ஸ்க்ரீன்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஒர்க்கிங் ஆகாத மொபைலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத செகண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓரளவு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க மொபைலுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ், டேட்டாஸ் இதெல்லாம் வந்து உங்கள் கூகுள் டிரைவுக்கோ இல்லை வந்து கூகுள் ஃபோட்டோஸ் இதில் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணா இருந்தால் ஐக்ளவுடில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிஸ்டம், லேப்டாப் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கூட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி நீங்க வந்து அந்த அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை மொபைல்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல சர்ச் பாக்ஸ்ல என்கிரிப்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல வந்து உங்க டிவைஸ் வந்து என்கிரிப்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த என்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருந்து நீங்க ரிப்பேர் ஆகி கடை கொண்டு கொடுத்தா கூட யாரும் வந்து அதை வந்து அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாம் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் உங்ககிட்ட எஸ்டி கார்டு இருக்குன்னா எஸ்டி கார்டு இன்சர்ட் பண்ணி கூட எல்லா ஃபைல்ஸையும் நீங்க வந்து காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கடைசியா இப்போ நீங்க யூஸ் பண்ற மொபைல்ல உங்களுக்கு எஸ்டி கார்டு இல்ல, சிஸ்டம் இல்ல, இப்படி எந்த ஆப்ஷன்ஸுமே இல்ல, கிளவுட் ஸ்டோரேஜ் இப்படி எல்லாமே வந்து ஃபுல்லா இருக்கு இப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஃபேக்டரி டேட்டா ரீசெட் கொடுத்து வந்து நீங்க வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ்ல போயிட்டீங்கன்னா சிஸ்டம் கிளிக் பண்ணி ரீசெட் எரேஸ் ஆல் டேட்டா கொடுத்து நீங்க வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை வந்து சேஃபா வச்சுட்டு வேண்டாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்க மொபைலை வந்து நீங்க கடைக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சிம்மு, எஸ்டி கார்டு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கு கூடவே ஒரு சில டிப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். உங்க மொபைல்ல கேலரியில வந்து போட்டோஸ், ஃபைல்ஸ் இது எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ அப்படி வேண்டாத ஃபைல்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெசேஜஸ், ரீசெண்டா சேட் பண்ண மெசேஜஸ் இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ப்ரௌசிங் பண்ண ஹிஸ்டரி, டவுன்லோட் பண்ண ஹிஸ்டரி இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர்லாம் பாஸ்வேர்ட் கொடுத்து செக்யூர் ஃபோல்டர்ல வந்து சேஃபா வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு முக்கியமான ஆப் எல்லாம் வந்து ஆப் லாக் யூஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஆப் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து அதெல்லாம் டெலிட் பண்ணி வச்சுக்கோங்க, அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் ஒரு தனியா ஒரு வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் வந்து ஃபோன் ஓரளவு ஒர்க்கிங் கண்டிஷன்ல ஸ்கிரீன்லாம் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருந்தா எப்படி வந்து நம்ம போட்டோஸ், ஃபைல்ஸ்லாம் சேஃபா வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை பார்த்தோம். ஸோ சப்போஸ் இப்போ வந்து உங்க மொபைல் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்ல, போன் வந்து டெட் ஆயிடுச்சு, ஓப்பனே ஆகல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதுக்கும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணா உங்க ஃபைல்ஸ் வந்து சேஃபா இருக்கும். இப்போ உங்க மொபைல் ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். ஒன்ஸ் உங்க மொபைல் வந்து டெட் ஆயிடுச்சுன்னா அதுல இருக்க டேட்டா, ஃபைல்ஸ் எல்லாமே எதுவுமே வந்து அவங்க வந்து நம்ம ரிப்பேர் பண்ணும்போது எடுக்கவே முடியாது. ஸோ உங்க மொபைல் வந்து ஆன் பண்ணி உங்க பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிஸ்டம்ல உங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாக்ஸ்ல என்கிரிப்ட் கிளிக் பண்ணி உங்க மொபைல் வந்து என்கிரிப்டடா இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் நீங்க முன்னாடி செக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் என்கிரிப்டடா இருந்து
இருந்துன்னா யாராலையுமே அதில் இருக்க ஃபைல்ஸை வந்து எடுக்க முடியாது, லீக் பண்ணவும் முடியாது. ஆனால் இது வந்து 100% வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஒரு சில ஆப்ஷன்ஸ் மூலமாக அதை லீக் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மதர் போர்டில் நம்ம மொபைலில் இருக்க கண்டென்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் சிப் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது மூலமாக அதை வந்து அந்த சிப்பை வந்து வேறு மொபைலில் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் உங்கள் மொபைல் வந்து என்கிரிப்டடாக இருக்குது அப்படின்னா அந்த சிப்பை வந்து கலத்து வேறு ஃபோனில் போட்டு அவங்க யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து அதை என்கிரிப்ட் பண்ணி வச்சிங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே உங்கள் மொபைல் வந்து என்கிரிப்டடாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபைல்ஸுக்கு செக்யூர் லாக் யூஸ் பண்ணுறது, ஆப்புக்கு ஆப் லாக் யூஸ் பண்ணுறது, இப்படி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ கொடுக்குற பாஸ்வேர்டு, பேட்டர்ன் லாக் எல்லாமே ஞாபகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு கொண்டு கொடுத்து மொபைலை வந்து ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி அந்த மொபைலை வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே சரி பண்ணி வாங்கிட்டு வாங்க. சப்போஸ் உங்கள் மொபைலை கலத்தி பார்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரியோ சிப்பெல்லாம் மாற்றுற மாதிரியோ இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கண்ணு முன்னாடியே அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மாற்றுறாங்களா, கலத்தின பீஸ் எல்லாம் எங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி டீட்டெயிலாக பார்த்து அதை ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டோங்க. அதுதான் வந்து 100% சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மொபைல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் என்ன பண்ணலாம், மொபைல் டெட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இது தவிர உங்களுக்கு மொபைல் டெட் ஆகிடுச்சு அதை எப்படி வந்து நம்ம வந்து ஆன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைல்ஸ் டேட்டாஸ்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது தவிர ஒரு ஆப்லாம் இருக்குது, ரெக்கவரி சிஸ்டம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது சம்மந்தமான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலிட் ஆன ஃபைல்ஸு அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணணும், உங்கள் ஃபோட்டோஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அதெல்லாம் எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறேன். மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் நண்பன். Thank you.